ஏழ்மலை சரவணண்ணா, வணக்கண்ணா. நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணா? ஆ உங்கள் கட்சிக்கு எவ்வளோ விசேஷமாக நாங்கள் அந்த கட்சியை நீ திமுகவில் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ஸ்டாலின் எப்படி வளர்த்து விட்றாங்க இந்த ஊரில். ம் இவங்க 3 பேர் வந்து நீ மதிச்சா நீ தொத்துவாய் சார் ஒன்றா செல்வத்தை டூமா சைஸா எப்படினா நீ மதிச்சுக்கிறா நீ. உங்களுக்கு வேலை வந்து செய்ய வச்சுட்டு எங்கள் 3 பேரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு குண்டா சட்டத்தில் அது தப்பு இல்லையா அது? யாரும் வரும் நீங்கள் தான் கேட்பீங்கன்னு நினச்சிக்கோ. ரெட்டையில் திமுக நாங்கள் என்ன தான் நினச்சோம், கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். சிங்கலாக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, சிங்கலா யார்? அதுதான் தளபதி விஜய். ஆட்டம் உங்கள் ஆட்டம் இதுக்கப்புறம் அடி நம்பர் எப்படி கேட்க வச்சோம் பார்த்தியா? ஓட்டை போட்டு இங்கே இருந்து பள்ளிக்காரங்களில் போட்டு வரேன் ஓட்டு நான் அவருக்கு. யாருக்க? விஜய் தளபதிக்கு பள்ளிக்காரலேருந்து போட்டு வரேன். மக்களோட சக்தி அவர் அதிகன்றது பார்த்தேன் அவரை. அவர் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் ஓனச்சோலை செய்யும் போது வந்து அவர் பார்த்து இது பண்ணி அவர் இது பண்ணி இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டார். 7 லட்சத்துக்கும் கன்னியா லட்சத்துக்கும் பிச்சையாக போடுறேன் நீ 50 ரூபா. அந்த 50 ரூபா கவர்மெண்ட் வேலை செய்ய சம்பாதிக்க முடியாதா? ஒரு பெயிண்ட் வாங்கி போனாலும் 1500 கொடுக்குறான். ஒரு கொத்தனாளி போனாலும் 1200 கொடுக்குறான். வருஷத்தில் ஒரு நாள் 50 ரூபா போடுற பிச்சை அசிங்கமானலாம் உனக்கு. 50 ரூபா ஒரு காசு அவங்களுக்குலாம் வந்து வீடு வந்து சுரங்க வீடு கட்டி வந்து சுரங்கப்பாதைலாம் வச்சுக்கிற வீட்டு உள்ள சுரங்கப்பாதை அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசாகுது. இல்லை பரம்பரை சொத்துக்காரனா நீ? எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. குண்டசாசத்தில் எங்களை கஷ்டப்பட விட்டு ஜெயில் சுரங்கள் எங்களை தொண்ணு விட்டு இங்கே சொகுசாக நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கோசம் நாங்கள் குரல் கொடுத்து நாங்கள் ஜெயிலுக்கு போனோம். ஏகாம்பரத்துக்கு விசேஷமாக இல்லை நாங்கள் ஏகாம்பரானுக்கு. அவர்களும் விசேஷமாக இருந்தோம். அவர் சொல்கிறதெல்லாம் ஓட்டு ஜனத்தை கவர் பண்ணி எல்லாம் இது பண்ணி ஓட்டு போட வச்சு 2 அண்ணன் தம்பி 2 பேரும் ஏகாம்பரம் நீயும் சேர்ந்து எங்களுக்கு வேலை கொடுக்கல. துறப்பக்கத்தில் சுந்தரராஜன் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது தேவையெல்லாம் பூச்சி ரிமாண்ட் பண்ணி குண்டா சட்டிலாங்களா அடிதாங்களே 2008 2008 3ஆம் மாதம் மிஸ்ஸாக ஃபுல்லாக பிள்ளாங்களே தப்பு இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்களாம் உங்களாம் நல்ல வரணும். நீங்கள் 2 பேரும் உடம்பு செல்லாம் அவங்க சேர்ந்த பாவத்துக்கு தொத்துவாய் சார்னா 2 மாதம் சேர்ந்த பாவத்துக்கு உடம்பு செல்லாம் சேர்த்துறாங்க. இன்னும் நான் ஒருத்தக்கிறேன் இல்லை 2 மாதம் சொல்லுவான். நான் ஒருத்தக்கிறேன் இல்லை. நான் இதெல்லாம் மறந்துட்டு நினச்சிங்களா? உன் வாட்டம் என்றைக்கு அடங்குதோ அப்போ பேசலாம் தான். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் கடவுள் நானாக பேசலை, இதை கடவுளாக நான் பேச வைக்கிறேன். உங்ககிட்ட பிச்சை போடுறீங்க 50 ரூபா 7 லட்சத்துக்கும் கன்னியா லட்சத்துக்கும் 50 ரூபா இல்லையா எங்ககிட்ட? 100 ரூபாய் இல்லையா எங்ககிட்ட? உங்களை நம்பி தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோமா? வருஷத்தில் ஒரு நாள் 50 ரூபா 100 ரூபா அது கியூவில் நிற்க வச்சா இப்படியே? அங்கே நீங்கள் பண்ணுறதில்ல ஒரு நாட்டியம் பார். இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ திட்டு பசங்க. ஏற்கனவே வந்து ஏகாம்பரம் வீட்டில் வந்து டோரி பாபு கொள்ள வச்சு ஓத்திரம் போன எல்லாத்தையும் அவனை என்ன பண்ணிட்டீங்க? என்கவுண்டர் போட சொல்லிட்டீங்களா? அவன் நிம்மதியாக தான் இருக்கிறான் ஜெயிலில் சொகுசா. அதேமாரி அதெல்லாம் விட்டுரு. நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறோம், ஊர் நல்லது பண்ணுறவங்க வந்து எங்களெல்லாம் வந்து போலீஸ் பேசுகிற மாதிரி நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி பேசி எங்களே சொல்லி ஜெயிலுக்கு அடிச்சு விட்ரு. போலீஸுக்கு திட்டு கொடுத்து போலீஸ் நல்ல மாதிரி கட்டவன் போலீஸுக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட பவர் இருக்குது. அப்போ அரசியல்வாதி பவர் இருக்குது. நம்ம தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரோட பவருக்கு அதே என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி 0 வந்து அவர் இதுக்கப்புறம் தள்ளி தூக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஜனம் ஓட்டு போடாது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக 234 ஃபுல்லாக வந்து ஒரு ஜனம் போடாது வந்து உங்களுக்கு ஓட்டு. நீங்கள் கவுன்சிலர் நிற்க முடியாது, வார்டு நம்பர் நிற்க முடியாது வந்து இந்த இடத்துல. நீங்கள் அந்தமாரி நான் வேலை கொடுத்தனா இருப்போம் வந்து உங்களுக்கு இல்லையாது. என்கிட்ட யார் நம்பர் இல்லை. நீங்கள் எக்ஸ்பான்ஷன் நம்பர் என்கிட்ட இருக்குது, மனித உரிமை நம்பர் என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது. எல்லார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டெல்லாம் வர வச்சுன்னு வச்சுக்கா. நீங்கள் அடிக்க வச்சு நீங்கள் இப்போ சுரங்க பாதை அது சுரங்க பாதை எனக்கு தெரியாது இருந்துச்சா? எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நாங்கள் வந்து ஊருக்கு என்ன பண்ணோம்? கெடுதலாக பண்ணோம், நல்லது தானே பண்ணோம். ஊருக்கு வந்தாங்க 2008 2009 2010 2006 7 8 9 வரை நாங்கள் நல்லது தானே பண்ணோம். தப்பாக பண்ணோம் இல்லை? எவனா கொலையாக பண்ணோமா?
உங்கள் சாப்பிட்னாலேயே வந்தேன் பார்த்தா தொத்தாய்ஸ்வரம் போனார் உடம்பு சரியில்லாமல். அவர் உங்களுக்கு எவ்வளோ விசேஷமாக இருந்தார் வந்து தொத்தாய்ஸ்வரம் வந்தவர். அதை நன்றி காப்பாற்றிடல நீங்கள். அதான் உங்களுக்கு அவரெல்லாம் வந்து பொழிச்சிட்டாங்க. உங்களெல்லாம் பொறிப்பாங்களா எரிப்பாங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் செத்தி நினச்சா உங்களுக்கு ஜனமாக வராது வந்து உங்களுக்கு. அவங்களெலாம் வந்து ஜனம் புரியுதா, வெளியிலேருந்து எல்லாம் வந்தாங்க. டுமா சைஸுக்காக இருக்கும் தொத்தாய்ஸ்வரனுக்கா. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் விசிக்கிற கட்சிக்காரன் அவனுக்கு தான் துட்டு குத்தா மாதிரி கொண்டு வந்து அவனுக்கு நீங்கள் இதோட நிப்பாட்டி உங்கள் ஆட்டிதே புரியுதா. இதோட இதுக்கப்புறம் வந்து விஜய் தளபதி தான் இதுக்கப்புறம் முதலமைச்சர். இதுக்கப்புறம் ஆட்சி மாற 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 நாங்கள் அவர் ஓட்டு கொடுத்துனே இருப்போம். நீங்கள் சாவ வச்சாலும் பரவாயில்ல, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, நான் எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்ல போலீஸே இருப்பாங்க. நீங்கள் இருக்கும்போது அப்போ எங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பலாம். அப்போல்லாம் வந்து தவறான போலீஸு. இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து நல்லது யார் பண்ணுறா, கெட்டது யார் பண்ணுறா, நல்லவன் யார் கெட்டவன் கிளியராக உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு. அங்கங்கே மூலி கேமரா வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த தவறு பண்ணுறேன் அந்த தவறு பண்ணுறேன் என்ன ஒரு வாட்டி சொல்லி பூட்டி விட்டுருக்கீங்க. வந்து பிரியாணி யார்கிட்ட போய்ட்டு பிரியாணி கேட்டேன்னு சொல்லிட்டு இவர் இருந்தார் புகழதி இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர்கிட்ட வந்து நான் வந்து பிரியாணி கேட்டேன். அவர்கிட்ட நான் புகழதி இன்ஸ்பெக்டர் கிட்டேன் 2009 யார்கிட்ட இப்போ பிரியாணி கேட்டு நான் கேட்டேன் நான். அப்போ எவ்வளோ பேருக்கு நான் காசு கொடுத்துருந்தேன் வந்தீங்க. எவ்வளோ பேர் என்கிட்ட காசு வாங்கி போயிருப்பாங்க. இப்போ அந்த காசு என்கிட்ட இல்லையே. நீங்கள் வந்து நடத்தூரில் நிற்கிறேன் நான் வந்து நான் ஒரு ரூபா இல்லாமல் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துனுக்கிறேன் நான் வந்து. உங்களுக்கு கோசம் விசேஷமான்ட்டு திமுக கட்சி விசேஷமான்ட்டு இதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் எவனா சேருவானு. இதுக்கப்புறம் உறுப்பினரோட எவனும் சேரமாட்டான். அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் நீங்கள் பணம் கொடுத்தா தான் உங்கள் கட்சியில் சேருவான். பணம் கொடுலாம் அவனும் சேரமாட்டான். விஜய் இருக்குன்னா தளபதி விஜய் இல்லைன்னா காசாக கொடுத்தாரு எனக்கு ஓட்டு நான் போட்டு வரேன். என்ன எவன் காசு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளை வந்து பார்ப்பார். உங்களெல்லாம் வந்து மன்னிக்க மாட்டார் கடவுள். இதா நீங்கள் நினச்சிருக்கீங்க உங்கள் சாமி உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாக்கா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இது வந்து அப்படி கிடையாது. தப்பு யார் பண்ணுறாலும் ஒன்று காட்டுறாரு வந்து கடவுள் வந்து. இப்போது ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வருது. எப்படி வருது ஹார்ட் அட்டாக்கெல்லாம்? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரப்போ உங்களுக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக் தான் வரப்பார். இங்கே ஒருத்தருக்கு வேலை தான் அவரு நான் கதை 2016 சேர்மன் இவர் எம்எல்ஏ கழிச்சிட்டு வரும்போது நான் வந்து சால்வ் பண்ணலாம். அவருக்கு சால்வ் வாங்கி திருப்பி அந்த சால்வ் எம்எல்ஏ எனக்கு போட்டு போனார். அவர்கிட்ட போய் என்ன பண்ணால் காசு எதனா வாங்கிக்கலாம். நான் அவர்கிட்ட போய்ட்டேன். எவ்வளோ கௌரவமாக இல்லை. நினச்சாக்கா உங்களெல்லாம் நினச்சாக்கா ஐயோ நீங்களாம் பண்ணுற நாட்டியம் இருக்குது. நாட்டியம் ரொம்ப நாட்டியம். அவர் வந்து பேட்டை ஊரியே கவர் பண்ணுவார். கவர் பண்ணி போனாக்கா ஒரு 500 கொடுத்ததுக்கு வாசலில் நிற்க வைப்பார். நான் பிச்சையாக போடுறீங்க எங்களுக்கு. நீங்கள் திமுகலாம் அப்படி தான் நினைங்களா? பிச்சை தான் போடுவீங்களா? மனுஷனாக மதிக்க மாட்டீங்களாப்பா? ஃபஸ்ட்டு மனுஷனாக மதிக்க தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாவரம் வந்து உங்களுக்கு நல்லா 3 வாட்டி என்ன வெட்டினானுங்களே நான் உயிரோட இல்லை. நல்லா வந்து மனுஷால் மதிப்பேன். புதா ஆம்பளை நல்லவங்கள கெட்டவங்கள மதிக்க மாட்டேன். நல்லவங்கள மதிப்பேன். நான் மதித்து தான் என்ன போவேன். எல்லாம் வந்து ரவுடி பையன் பொம்பளை பொறுக்கி கத்தி எடுத்து சுற்றுவான் அப்படின்லாம் வந்து முன்சாமி இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறேன். நீ இதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்துச்சு. உக்காந்தத்தில் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். நான் புரியுதா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன். 10 வருஷம் ஆச்சா நீல எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன். கன்னியாகுமரி ஜனத்துக்கு நீங்கள் எத்தனை கொடுத்துருப்பீங்க. எதனா கன்னியாகுமரி ஜனத்துக்கு 7 லட்சத்துக்கும் அவங்க தம்பி 7 மாலை ஏகாபுரம் 7 நகரில் கழிச்சார. அவர் அங்கே என்ன பண்ணிட்டாரு? அரிசி அதான் அரிசி வந்து அவங்களாம் வாங்க தெரியாதா? ஆட்சி வரும்போது எலெக்ஷன் நேரத்தில் யாராவது கொடுத்தாரு முக ஸ்டாலின் சார். இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பப்ளிக் ஜனத்துக்கு தெரிஞ்சு போச்சா மக்களுக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விஜய் தளபதி தான் நம்புவாங்களே. இதுக்கப்புறம் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் கட்சியை குளோஸ் தரமாட்டமாக போயிடுச்சு போங்க. எல்லாம் பண்ண போயிடல எல்லாம் சொத்துக்கெல்லாம் விதிரியாக வரேன்னா எல்லாம் ஊர் ஏன்னா சாப்பிட்ட கப்பலாம் வேலைக்கு போயிடுங்கனாக்கா அந்த வேலை தான் உங்களாம் கரெக்டு உட்காந்துட்டு வேலை சொன்னாக்கா. இல்லை ரிட்டையர்ட் ஆகிற போலீஸ்லாம் வந்து செக்யூரிட்டி வேலை இதுவாக சூப்பர் ஸ்டாராக இப்போ மேனேஜராக அவங்க கிட்ட போயிடுங்க வேலைக்கு. இங்கே இருந்தால் எஸ்ஐ ஒருத்தர் ஜெயிச்சந்திரன் அவர் எங்கே தம்மா வேலை செஞ்சுக்கிறாரு. இதில் நாவல் அண்ணாண்ட கரூரில் ஏதோ ஒரு ஊர் அது அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிறார் வந்து அவர் செக்யூரிட்டி வேலை. ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல அவர். ஃபஸ்ட்டு காவல்துறை போலீஸு கூட வந்து மனுஷனை வந்து மதிக்கிறாங்க.